அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். 2024 வருடத்தினுடைய 12வது மாதமாக விளங்கக்கூடிய டிசம்பர் மாதத்தில் இருக்கோங்க. இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்கள் நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுது. அதாவது சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி, குரு பகவானினுடைய பெயர்ச்சி, சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம், புதன் பகவானினுடைய சேர்க்கை போன்ற பல்வேறு கிரகங்களினுடைய நிலைப்பாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது புது மாற்றம் ஏற்படுகிறது. இந்த அசுர மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாக விளங்கக்கூடிய டிசம்பர் மாதம் கிரக அமைப்புகளின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா, துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா, எப்படிப்பட்ட நிலைகளில் அவர்களுக்கு தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வருடத்தினுடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதிலும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமாக நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாட்கள், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே பொறுமை காக்கணும். எடுத்தோம் கவத்தோன்னு எந்த ஒரு வேலையையுமே செய்யக்கூடாது. அலட்சியமோ அவசரமோ எந்த ஒரு செயல்லையுமே இருக்கக்கூடாது. எல்லாத்திலையுமே நிதானம், பொறுமை, சிந்தித்து செயல்படுவது, திட்டமிட்டு செயலாற்றுவது போன்ற செயல்களை நீங்கள் செய்தீர்கள் மட்டும்தான் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும். அப்படி இல்லைன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுடைய பொறுமையை இழக்கிறதன் காரணமாகவும், அவசர புத்தியினாலையும், அலட்சியத்தின் காரணமாகவும், உங்களுடைய முன் கோபத்தின் அடிப்படையிலையும் நிறைய பிரச்சனைகளை புதிதாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக நிகழக்கூடியது. அதனால் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக்கவும், அதாவது எளிதாக தீர்வு காணவும், ஓரளவுக்கு அதை தவிர்க்கவும் உங்களால் முடியும். ஆனால் முழுமையாக தவிர்க்க முடியாது. ஓரளவுக்கு தவிர்க்க முடியும். அப்படின்னா நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறுமையாக இருங்க. தீர ஆலோசனை பண்ணுங்க. அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம், முடிவை எடுக்க வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகிறது, உற்றார் உறவினர்கள் ஏதேனும் குறை சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கலகம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அனுசரணையாக போங்க. என்ன மாதிரியான விஷயங்களில் எப்படிப்பட்ட தாக்கங்கள் உருவாகிறது அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி அதற்கு ஏற்றவாறு தீர்வுகளை நீங்கள் யோசிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்கள் அவசரப்படவே கூடாதுங்க. முன்கோபப்படக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கவனமாக விட வேண்டியது அவசியம். வார்த்தைகளை கொட்டி விடக்கூடாது. ஏனோ தானோ நானும் பேசுகிறேன், எனக்கும் கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏனோ தானோன்னு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண காரணமாக அமைந்துவிடும். அதனால் வார்த்தைகளை உபயோகிக்கும் போது சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. வேலையில் மேல் அதிகாரிகளை அனுசரணையோடு பேசுங்க. மேல் அதிகாரிகளிடத்தில் கோபம் கொள்வதையோ, விவாதத்தில் ஈடுபடுறதையோ, இல்லை கருத்து மோதல்களில் நீங்கள் ஈடுபடுறதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இது உங்களுடைய பணியிட சூழலை மோசமாக்கிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணியிடத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய
சலுகைகளோ ப்ரமோஷனோ இல்லை ஊதிய உயர்வோ சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இல்லை நீங்கள் விரும்பிய இடமாற்றமோ எதுவாக இருந்தாலும் அதில் தடை வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேல் அதிகாரிகளிடத்தில் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. இது இந்த மாதம் மட்டும்தான், இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் மட்டும்தான். இது வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த மாதத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. அது உங்கள் குடும்பமாகட்டும், வீடாகட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், இல்லை வியாபாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், எங்கேயாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. எல்லார்கிட்டையும் தன்மையாக பேச பாருங்க, தன்மையாக பேசுங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அவர்கள் உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் திட்டுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க பாருங்க. வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பாகவே இருக்கு இல்லைங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேலையை தக்க வைத்து கொள்ள நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிங்க. அது இந்த காலம் மட்டும்தான். இப்போ நீங்கள் கடைபிடிக்கிற இந்த பொறுமை அப்படிங்கிறது எதிர்கால வாழ்வுக்கு உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை அனுகூலங்களை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு சலுகைகள் கிடைக்கலாம், இல்லை ப்ரமோஷன் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அனைவரிடத்துலையும் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கீங்களோ அது உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அதுக்காக நான் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. பொறுமையாக இருங்க. அடிமைத்தனத்திற்கும் பொறுமைக்கும் எல்லைகள் வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அடிமைத்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் தெரியும். பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது இரண்டத்திற்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது. அதனால் நீங்கள் குழப்பி கொள்ளாதீங்க. பொறுமையாகத்தான் நான் இருக்க சொல்கிறேன். நீங்கள் அடிமைத்தனம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி வியாபாரமும் அப்படிங்கிறது வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் ரீதியாக பார்க்கும்போது அலட்சியமாக இருக்க வேண்டாம். நம்மளுடைய வியாபாரம் தானே, இதுக்கு நாம் தானே ஓனர். நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த டைம் வேணாலும் போகலாம், யார்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம் இருக்கவே கூடாது. வியாபாரமோ தொழிலோ நீங்கள் கூடுமான வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தாலும், நீங்களே ஓனர் முதலாளி அப்படியாக இருந்தாலும் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம். உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்காக அலட்சியத்தோடு நடந்து கொள்ளாதீங்க. அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நிதி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் நிதி ரீதியாக பொருளாதார ரீதியாக கவனமாக இருங்க. முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் தயவு செய்து முதலீடு பண்ண வேண்டாம். இந்த மாதத்தில் வேண்டாம். பிறக்கக்கூடிய 2025 ஜனவரி மாதம், தை மாதம் இந்த காலத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், ரெட்டிப்பு லாபம் உங்களுக்கு இருக்க பெறலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு மட்டும் நீங்கள் முதலீடு செய்கிறத கொஞ்சம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இருக்கிறத வச்சு நீங்கள் இந்த ஒரு காலத்தை ஓட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்பத்திலையும் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மனைவியை அனுசரித்து செல்ல பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் சுலபமாக உங்களால் அனைத்து விஷயத்திலையுமே ஜெயிக்க முடியும். ஏனோ தானோ நடந்துக்கிட்டீங்க, கோபப்பட்டீங்க, பிடிவாதம் பிடிக்கிறீங்க, இல்லை வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனையை இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கலாம், இல்லாட்டினா புது பிரச்சனை உருவாகலாம். இதுதான் நடக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அனைத்து விஷயத்துலேயும் உங்களால் ஜெயிக்கவும் முடியும். அதுவும் சுலபமாக எளிதாக ஜெயிக்கவும் முடியும். அதை நினைவில் வைத்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. கிட்டத்தட்ட இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு
சோதனை காலமாகத்தான் இருக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் தான் அனைத்து பிரச்சனைகளும் உருவாகும், எல்லா இடத்துலையுமே உருவாகும். அது வீடு, தொழில், வியாபாரம், உத்தியோகம், பணியிடம், நட்பு வட்டாரம், உறவுகள், இப்படி எல்லாத்துலேயும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் தான் பிரச்சனைகள் உருவாகும். அதனால் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க. உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னா தினமும் சிவபெருமானை நினைத்து 5 நிமிடம் மனதை தியான நிலையில் வையுங்க. பொறுமை தானாக வந்து சேரும். வரக்கூடிய பிரச்சனையை எளிதாகவும் உங்களால் சமாளிக்கவும் முடியும்.